ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கனமாக குடும்பம் நடத்துவது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். சிக்கனம்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மளை மாரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, ஒரு 20,000 15,000 25,000 30,000த்துக்குள்ளே சம்பளம் வாங்குறவங்க எப்படியெல்லாம் நம்ம சிக்கனமாக செலவு பண்ணனா நம்ம கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கனங்கிறோன்னே ரொம்ப கஞ்சத்தனம் நினச்சிறாங்க. பார்க்குறதுக்கு கஞ்சத்தனம் மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்ச நாள் கழிக்கும்போது, அப்பா இதில் நம்ம சேமித்து இவ்வளோ காசு இருக்குதா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்போ நம்ம எதுக்காவது யூஸ் ஆகும். மெயினாக எந்தோ பொருள் வாங்குறது நமக்கு யூஸ் ஆகும். அதனால் நம்ம சிக்கனமாக இருப்போம். முதல்ல சிக்கனம் ஃபஸ்ட்டு நம்ம மளிகை ஜாமான்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நான் சிக்கனத்துக்கு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க என்னோடய வீடியோவில் போய் பாருங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மளிகை ஜாமான் பார்க்கலாம். மளிகை ஜாமான் நம்ம மெயினாக டெய்லி கடைக்கு போகாமல் நம்ம மாதம் சம்பளம் வந்தோடனே மொத்தமாக ஜாமான் வாங்கி வைக்கிறத பாருங்கள். இந்த அரிசி மளிகை ஜாமான்லாம் மொத்தமாக வாங்கி போட்டால் 2 மாதத்துக்குன்னு சேர்த்து வாங்கி போடுங்க. 2 மாதத்துக்கு நம்ம மொத்தமாக வாங்கும்போது நமக்கு அதில் பணம் மிச்சம் பண்ணலாம். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 25 கிலோ அரிசி ஆகுதுன்னா 10 கிலோ வாங்கினா நமக்கு அதில் ₹10 ₹20 வேஸ்ட்டாக போகும். 25 கிலோவாக நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சா அதில் காசு கொஞ்சம் மிச்சமாகும். ₹100 ₹50ங்கிறதே நமக்கு ஒரு ஜாமான்லேயே ₹100 மிச்சமாகும். பருப்பும் சரி, சர்க்கரை அந்த மாதிரி பொருட்களும் சரி 2 கிலோ 2 கிலோன்னு 2 மாதத்துக்கு நம்ம தேவையானதை வாங்கும்போது நமக்கு அதில் எல்லா பொருளுமே ₹100 மிச்சமாகும். அப்படி நம்ம பட்ஜெட் போட்டு பார்த்தோம்னா அதில் நமக்கு ஒரு ₹1000 மிச்சமாயிடும். நீங்கள் கடையில் போய் வேணால் வாங்கி பாருங்களேன். ஒரு ட்ரிப்பு நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் 2 மாதத்துக்கு மொத்தமாக வாங்கும்போது ₹1000 ₹1500 மிச்சமாகும். வாங்குறது ஹோல்சேல் கடையில் வாங்குங்க. எப்படியும் ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஹோல்சேல் கடை இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம அப்படியே கொஞ்சம் ஒரு 8 நடந்து போயோ இல்லை பஸ்ஸு எதில் ஒன்று போய் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா டோர் டெலிவரி கூட கொடுத்துருவாங்க. நமக்கு அதில் ஒரு ₹1000 மிச்சமாகும். அதனால் அந்த மாதிரி மளிகை ஜாமான் அப்படி வாங்குங்க. அது மளிகை ஜாமான் மெயின்னு நமக்கு அதில் அவ்வளோ காசு மிச்சமாகும். பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய அளவுக்கு அதிகமாக நம்ம சமைக்கக்கூடாது. வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். சாப்பிடும்போது நம்ம சமைச்சா கூட இது வேஸ்ட் ஆச்சு, வேஸ்ட்டை பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் பார்த்து சமைங்க. ஏதோ மிச்சமாக கூட ஒரு வேளை இல்லாட்டி ஒரு வேளை வச்சு சாப்பிட்லாம். மெயின் பாயிண்ட்டு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுலேயும் நமக்கு மிச்சமாகும் காசு. அப்புறம் மாவெல்லாம் நம்ம இட்லி தோசை மாவெல்லாம் கடையில் வாங்குறத விட நம்ம ரேஷன் அரிசி நமக்கு எப்படியும் எல்லோரும் கார்டு வச்சுருப்பீங்க. ரேஷன் அரிசிலாம் தாராளமாக கிடைக்கும். அதனால் நம்ம அதை ஊற வச்சு கொஞ்சம் சோம்பேறித்தனம் ரேஷன் அரிசியே போடுவாங்க. நம்ம அதை வச்சு ஊற வச்சு இட்லிக்கு தோசைக்கு அப்புறம் ஆப்ப மாவு அப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக அரைச்சி வச்சுக்கலாம். அதை நம்ம கடையில் வாங்கினோம்னா ஒரு அரை கிலோ பாக்கெட்டே ₹30 ₹25 நினைக்கிறேன், ₹25 விற்கிறாங்க. அதை நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சோம்னா 2 நாள் ஓடும். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா அரைச்சி வச்சுக்கலாம். அதனால் நம்ம அதில் கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணலாம். உளுந்து மட்டும் நம்ம காசு போட்டு வாங்கினா போதும். அரிசி ஃப்ரீயாகவே போடுறாங்க. அது நல்லா தான் இருக்கும். நீங்கள் அரைச்சி பாருங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பச்சரிசி இருந்தால் அது இடியாப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுக்கலாம். பசங்க இடியாப்பம் கேட்டால் ஒரு வேளைக்கு புழிஞ்சு கொடுக்கலாம். இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சு இடியாப்பம் புழியலாம். அதேமாதிரி பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, நமக்கு தெரிஞ்ச ஸ்நாக்ஸ் முறுக்கெல்லாம் ஈஸியாக வீட்டிலே சுடலாம், பணியாரம் சுடலாம். அது மாதிரி பசங்களுக்கு ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்கினா நமக்கு அதில் ஒரு ₹100 ₹50 டெய்லி வேஸ்ட்டாக போகும். அது நம்ம வீட்டிலே நம்ம ட்ரை பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சதை ஒரு நாள் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அடுத்த நாள் அதே பழகிடும். சூப்பராக செஞ்சிடலாம். அது ஹெல்த்தியும் கூட. நமக்கு காசும் மிச்சமாகும். இப்போ கடையில் போய் ₹100 வாங்குறீங்கன்னா நீங்கள் பொருள் வாங்கி செஞ்சிங்கன்னா ஒரு ₹50 தான் செலவாகும். ஒரு அப்ராக்சிமேட்டமாக சொல்கிறேன் நான். ₹100க்கு ஸ்நாக்ஸ் வாங்கினா நம்ம அதை ₹50 பாதிக்கு பாதி நமக்கு மிச்சமாகிடும். ஃபுல் எல்லா செலவுமே சேர்த்து. அதனால் நீங்கள் வீட்டிலையே எல்லாம் செஞ்சு பாருங்கள்.
இடியாப்பம் செய்யலாம். அப்புறம் வந்து பசங்க என்ன கேட்குறாங்களோ அதை மெனக்கெட்டு போய் நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை, செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வேறு லேஸு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்காம ஹெல்த்தி ஃபுட்டாக செய்யுங்க. அதே மாதிரி பழங்கள் சரி, நமக்கு வந்து சீசனுக்கு கிடைக்கிற பழம் பசங்களுக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இப்போ வந்து இந்த சீசன் மாம்பழ சீசனாக மாம்பழம் வந்து கம்மியாக இருக்கும், அப்போ அதை வாங்கி கொடுக்கலாம் ஹெல்த்தியாக. அப்புறம் வந்து பலாப்பழ சீசனில் பலாப்பழம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சீசன் பிரகாரம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டும் கிடைக்கும், ஹெல்த்தியான பழமும் கிடைக்கும், ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுலேயே நம்ம அமௌண்ட்டு மிச்சம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கரண்ட்டுக்கு போவோம். கரண்ட் வந்து வாஷிங் மிஷின் அது கரண்ட்டில் தான் ஓடும். அது வந்து நம்ம தேவையில்லாமல் டெய்லி 2 துணிக்கு நம்ம வாஷிங் மிஷினை போட வேண்டாம். அதில் வந்து நமக்கு தண்ணியும் வேஸ்ட்டாக போகும், கரண்ட்டும் வேஸ்ட்டாக போகும். எப்படியும் ஒரு 2 துணி போட்டாலும் அதே 2 டம் தண்ணி தான் போகும். அதனால் நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா வாஷிங் மிஷின், நிறைய துணி இருந்தால் ஒரு நாள் போடுங்க, கொஞ்சம் துணி இருந்தால் அதை வாஷிங் மிஷினில் போடாமல் 2 நாள் சேர்த்து போடுங்க. அதில் வந்து நம்ம காசு மிச்சம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏசி ஃபேனு அதெல்லாம் தேவையில்லாமல் ஓட விடாதீங்க. நிறைய பேர் வந்து ஏசியை போட்டு விட்ருவாங்க, இல்லாட்டி வந்து ஃபேனை தேவையில்லாமல் ஒரு ரூமில் இருந்தால் ஒரு ரூமில் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்து ஆஃப் பண்ணோம்னா அதில் கரண்ட் பில் நம்ம மிச்சப்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெயில் காலங்களில் நம்மளால் ஏசி போடாமல் இருக்க முடியாதா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். மற்ற நேரம் வந்து கொஞ்சம் ஜன்னல் திறந்து விட்டு உள்ளே இருக்க ஹீட்டெல்லாம் வெளியே போக விட்டு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கான்னு பார்த்து, ஜன்னல் திறக்கணுங்கிறக்கா சும்மா பப்பரக்கான்னு திறந்து வச்சிடாதீங்க. சேஃப்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜன்னலை திறந்து வச்சு பார்த்தோம்னா அதில் நம்ம கொஞ்சம் கரண்ட் பில் மிச்சம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிலிண்டரு கேஸில் மிச்சப்படுத்தலாம். தேவையில்லாமல் எதையாவது நிறைய தண்ணி வச்சு கொதிக்க விடுறது, கொதித்த பிறகு நம்ம எப்போவுமே எந்த குழம்பா இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி கொதிச்சதுன்னு நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. அதில் வந்து நமக்கு கேஸ் மிச்சமாகும். அப்புறம் தேவையில்லாமல் நிறைய பயிர் வகையெல்லாம் வேக வைப்போம், அதெல்லாம் குக்கரில் வச்சிடலாம். பாத்திரத்தில் வச்சோம்னா அதுக்கு நமக்கு கேஸ் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும், அதை மிச்சப்படுத்தலாம். அப்புறம் வந்து இடம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலே கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் போடலாம். இடம் இல்லாதவங்க பரவாயில்ல, இடம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முருங்கை மரம் வச்சுக்கலாம். ஒரு சின்னதாக ரொம்ப பெருசாக நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை, கீரை போட்டுக்கலாம். முருங்கைலாம் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும், எல்லாமே யூஸ் ஆகும். அதனால் முருங்கை, வெண்டைக்காய், தக்காளி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடலாம் இடம் இருந்துச்சுன்னா. இல்லாதவங்க விட்டுருங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெஸ்ஸு நம்ம வந்து தேவையில்லாமல் ரொம்ப காஸ்ட்லியாக எடுக்கக்கூடாது. வந்து நிறையா இப்போ ஒரு நாள் நம்ம எப்போவுமே ஒரு நாள் தான் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து ரூ. 2000 3000 அந்த ட்ரெஸ் எடுப்போம். அவ்வளோ இது அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் போடாதீங்க, அது வேஸ்ட்டு தான். அதுக்காக கொஞ்சம் லுக்காக இருந்த மாதிரி அது ரூ. 2000 எடுக்கிறது ரூ. 1000 எடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம பார்த்து எடுத்துட்டோம்னா ஒரு நாள் தான் நம்ம போட போகிறோம், அதுக்கு ஏன் நம்ம அவ்வளோ வேஸ்ட் பண்ணோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுங்க, தேவையில்லாமல் இது பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து அந்த சேமித்த காசை சேமித்த காசை ஒரு சேஃப்டி பண்ணணும். முதல்ல 100 200 மிச்சப்படுத்துகிறோமா, அது ஒரு சின்ன உண்டியலில் வச்சுக்கலாம். நமக்கு இப்போ ஒரு மளிகை ஜாமான் வாங்குறதுல ரூ. 100 200 நமக்கு இதில் லாபம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுன்னா ஒரு உண்டியலில் போட்டு வைங்க. அந்த உண்டியல் வந்து ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது அந்த உண்டியல் நிறைஞ்சிருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு பரவாயில்ல, நம்ம இவ்வளோ சிக்கனப்படுத்தி நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு, நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் உண்டியல் போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மளிகை ஜாமான் நம்ம வாங்க போகும்போது லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே நம்ம நிறைய ட்ரிப்பு நம்மளே நானே நிறைய ட்ரிப் பண்ணியிருக்கிறேன். வீட்டில் இருக்கும் அந்த பொருள் நமக்கு மறந்துடும், அதையே நம்ம திரும்ப வாங்கிட்டு வந்திருப்போம். நமக்கு அதில் தேவையில்லாமல் அதை வாங்கி கொண்டு போடுறதுனால அதில் வந்து நமக்கு காசும் வேஸ்ட்டாக போகும். அப்புறம் 2 3 மாதம் எக்ஸ்ட்ரா 2 3 மாதம் எக்ஸ்ட்ரா அதை போடுறதுனால பொருளும் ஒவ்வொரு நேரம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் என்ன பொருள் இருக்குது, இதுதான் இல்லை, முக்கியமாக நம்ம இது வாங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போய் மளிகை கடைக்கு போங்க. மெயினாக யாரெல்லாம் லிஸ்ட்டு போட்டு மளிகை கடைக்கு நீங்கள் போவீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து போகிறப்ப எழுதுறத விட எந்த ஜாமான் நமக்கு முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கிச்சனில் ஒரு பென்னும் ஒரு பேப்பரும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாமான் இந்த மாதம் நம்ம கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். நோட் பண்ணியில் வாங்க வேண்டிய முக்கியமான இதை ஒரு டாட் மாதிரி வச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நம்ம இதை கண்டிப்பாக வாங்கணும், இதை அடுத்த மாதம் வாங்கிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டாட் மட்டும் நீங்கள் வந்து அதை வந்து குறித்து வச்சுக்கணும். அப்படி குறித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
தேவையானது மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். தேவையில்லாமல் அதில் கொண்டு நம்ம அமௌண்ட் அதில் போடணுன்னு அவசியம் இல்லை. காசு இல்லாத நேரத்தில் கொஞ்சம் பார்த்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். லிஸ்ட்டு போடுங்க. அதேமாதிரி ஃபுட்டு சமைக்கிறதும் சரி, நமக்கு இன்றைக்கி இந்த வேளைக்கு இது சமைப்போம், இந்த வேளைக்கு இது சமைக்கும், அதுக்கும் ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம என்ன சமைக்கணும், என்ன இருக்கணுன்ட்டு நம்ம பிளான் போட்டு நம்ம சமைச்சோன்னா ஃபுட்டு கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சமைக்கலாம். அதுலேயும் சரி, நம்ம இத்தனை மணிக்கு சமைக்கிறோம் அப்படின்னா எல்லாமே முன்கூட்டியே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் கேஸ் பற்ற வச்சிங்கன்னா அதில் எவ்வளோ மிச்சம் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம அடுப்பில் வச்சுட்டு இதை நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு டைமும் வேஸ்ட்டாக போகும். அப்புறம் கேஸும் வேஸ்ட்டாக போகும். தேவையில்லாமல் குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும். கடன்னு நம்ம கட் பண்ணுவோம். ஆனால் திடீர்னு நமக்கு கட் பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அதுலேயும் முன்னாடி எல்லாம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா சமைங்க. முடிஞ்ச அளவுக்கு பயிரெல்லாம் வேக வைக்கும்போது குக்கர் யூஸ் பண்ணுங்கள். பருப்பு வேக வைக்கும்போது குக்கர் யூஸ் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு அதில் நமக்கு கேஸ் மிச்சமாகும். சிக்கனத்துலேயே நிறைய இருக்குது. நம்ம நிறைய சிக்கனம் பண்ணலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது சிக்கனம் பண்ணுறதுல. நம்ம சிக்கனமாக ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு லிமிட்டாக நம்ம கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் நம்மளே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹை ஃபேமிலிக்கெலாம் தெரியாது, அவங்களுக்கெல்லாம் சிக்கன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளே மிடில் கிளாஸ் ஃபேமிலி கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் தான் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஒரு வாடகை அப்புறம் எல்லா செலவுமே நம்ம அந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் பார்க்கணும். அதனால் முதல்ல பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போட்டு இதுக்குள்ளே இந்த செலவு முடிச்சிடணுன்னு நீங்கள் கணக்கு போட்டாலே கண்டிப்பாக நீங்கள் இந்த செலவை அதுக்குள்ளே முடிச்சிடலாம். பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மந்த்லி இவ்வளோ சேவ் ஆகிருக்கு, இவ்வளோ வரவு வந்திருக்கு, இவ்வளோ செலவு வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். நீங்கள் அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை இன்னொரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். நான் இன்னைக்கு குடும்ப சிக்கனத்தை பற்றி ஏற்கனவே இந்த 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு சிஸ்டர் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுங்க. பாய்.